வணக்கம் மக்களே! வெல்கம் டூ பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஒரு வழியா அந்த ட்ரையாங்கிள் லவ் முடியும்னு நெனைக்கிறேன். ஆராராவுக்கும், பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ப்ரோமோ 3லன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேத்தே சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா கிளாரிட்டியா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. "தயவுசெய்து கமருதீன், ஆரோரா, விக்கல்ஸ், விக்ரம்க்குலாம் நீ தான் கன்டென்ட் குடுத்துட்டு இருக்க. நீ அவங்கள கண்டுக்காம விட்டாலே அவங்க ஒண்ணும் இல்லாம புஸ்ஸுன்னு ஆயிடுவாங்க. தயவுசெய்து கண்டுக்காம விடு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிரி வந்து இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி குடுத்துருப்பாங்க போல இருக்கு. பார்வதி வந்து சொல்றாங்க. ஸோ, நான் அப்பவே எனக்கு ஒரு உண்மைய சொல்லணும்னா, நான் அமிதா இல்லன்னா ஆரோராவா தான் ஆரோராவ மேல தான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அந்த மாரி சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த ட்ரையாங்கிள் வேர்ட யூஸ் பண்ணி. நான் வந்து பெர்சனல் திங்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது. அந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் பேசினேன். பட் வந்து ஆரோரா தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஆதிரை சொல்லுவாங்க, "இந்த வீட்ல ஃபீலிங்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் நீங்க பண்றது சில்லியா இருக்கு. ரொம்ப சில்லித்தனமா இருக்கு. ஏன் ஒரு மாரியா கிரியேட் பண்றீங்க? அத வந்து கிரியேட் பண்ணி இது பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து சொல்லுவாங்க. ஸோ பார்வதி வந்து ஆரோராவ தனியா கூப்ட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த மு என்னது ட்ரையாங்கிள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆரோராவுக்கு அப்பன்னா இனிமேல் கன்டென்ட்டே கிடைக்காதே அப்படிங்கிறது மாரி இருக்கு. அப்ப அவங்க வந்து இந்த எலிவேட் ஆனது ஃபுல்லாமே இந்த பார்வதிய சொல்லி சொல்லி தான் வந்து அவங்க ஓரளவுக்கு லைம் லைட்க்கு வந்தாங்க ஆரோரா. இனிமேலு அ எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். எனிவே கமருதீனுக்கும் அ இனிமேல் வந்து தனியா விளையாட இருந்தா தான் அவருக்கும் நல்ல ஸ்கோப்பு, பார்வதிக்கும் நல்ல ஸ்கோப்பு, ஆரோராவுக்கும் நல்ல ஸ்கோப்பு. எனிவே எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பட் ஆரோரா வந்து எப்பவும் விட போறது கிடையாது பார்வதிய. எப்படியும் நேத்து எஃப்ஜே கூட பேசுனது மாரி எப்படியும் எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருப்பாங்க. பார்க்கலாம். இந்த கேம் எப்படி போய் முடியுது அப்படின்னு. அ ஆனா இந்த ட்ரையாங்கிள் முடிஞ்சுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் கமருதீன் வந்து பிரஜின் சொன்ன மாரி ரொம்ப கன்ஃப்யூஸாவே இருக்காரு. ஒரு கிளாரிட்டி இல்லாம. அவருக்கு எப்ப கிளாரிட்டி வரும்னு தெரியல. வேற யாராவது வந்து சொன்னா தான் வருமா? இல்ல அவருக்கே தோணுமா என்னன்னு தெரியல. உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.